5000 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா தர மாட்டேன். ஏதோ பழகுன தோஸ்துக்கா 5000 ரூபாய் தரேன். இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு போடுறேங்க. இனிமே அந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சரிங்க. அது என்னோட வீடு. சரிங்க. இந்த 5000. ஏண்டா போயும் அவனுக்கு 5000 ரூபாய் தர. அவனுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா? அவனுக்கு கொடுத்தது கள்ள நோட்டு. இந்த பொண்ணு எதுக்கு இங்க வருது? வணக்கங்க. என்ன விஷயமா? உங்களை தேடி உங்க வீட்டுக்கு போனேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் வந்தேன். எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்களுக்கு ஆபரேஷன் செய்யணுமா? உங்ககிட்ட அடமானமா இருக்கிற எங்க வீட்டை நீங்களே எடுத்துக்கிட்டு மீறி பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த உதவி நீங்க செஞ்சீங்கன்னா நான் காலத்துக்கு நன்றியோட இருப்பேங்க. எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுங்க. ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. ஏமா அப்பனும் மகளும் பிளான் போட்டு வந்திருக்கீங்களா? இப்பதான் உங்க அப்பா வந்து வீட்டை என் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டு இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு 5000 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கா. இப்ப நீ வந்திருக்க. வீட்டை வித்துட்டாரா? என்னங்க இது? நீங்க ரொம்ப அநியாயமா பேசுறீங்க. அவ்வளவு பெரிய வீட்டுக்கு வெறும் 5000 தானே? சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. பாப்படி. ஏன்டா ஆத்திரப்படுற? வா, உதவி கேட்டு வந்திருக்காங்க. வாங்க, உட்கார்ந்து பேசலாம். வாங்க. அம்மா, என்னம்மா? என்னாச்சு? உங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? ஏதோ கள்ள நோட்டு மாத்தினாராம். கள்ள நோட்டா? ஆமாமா, இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு மயக்கம் போட்டு வந்துட்டாங்கம்மா. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? வாமா. டாக்டர் எங்கம்மா? உள்ள இருக்காரு. டாக்டர், எங்க அம்மா சீரியஸா இருக்காங்க டாக்டர். பாருமா, உங்க அம்மாவை நாங்க இங்க சேர்த்துக்க மாட்டோம். இவ்வளவு பணம் செலவழிச்சு இந்த ஹாஸ்பிட்டல் கட்டினது இந்த மாதிரி கேஸ் எடுத்துக்கிறதுக்காக இல்ல. எங்கேயாவது கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருமா? ஐயா, எவ்வளவு பணம் போட்டு ஆஸ்பத்திரி கட்டினாலும் அங்க வர்றது நோயாளிங்க தானே. கல்யாண கூட்டம் இல்லையே. பாருங்க ஐயா, சீரியஸா இருக்காங்க. என்னைய ரொம்ப அதிகமா பேசுற. இவங்களுக்கு ஏற்கனவே செஞ்ச வைத்தியத்துக்கும் பணம் தரல. ஆபரேஷன் செய்யணும்னு 1 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னோம். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணல. சும்மா சும்மா பேசிட்டு இருந்தா எப்படி? டாக்டர், எப்படியாவது முயற்சி பண்ணி பணம் கொண்டு வரேன் டாக்டர். போமா, 1 வாரமா கொண்டு வராத. இப்ப எங்க இருந்து கொண்டு வர போற? நீ பணத்துக்காக எங்க அலைஞ்சிட்டு இருக்கும்போது உங்க அம்மா இங்க செத்து போயிட்டா. எங்க ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிடும். சொன்னா கேளுமா. போமா. டாக்டர், you are Mr. டாக்டர் சௌத்ரி, a big surgeon. ஒரு பெரிய டாக்டர் வந்துட்டு ஒரு சீரியஸ் கேஸ் எடுத்துக்க லட்சணமா இது? அது இல்ல சார். நோ ஆர்குமெண்ட். கம் வித் மீ. இந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு பில் ஆகுது? பழைய பேலன்ஸ் பில் எவ்வளவு என்கிட்ட சொல்லுங்க. 1.5 lakhs. நோ ப்ராப்ளம். உடனே இந்த பேஷண்ட் அட்மிட் பண்ணிக்கணும். எவ்வளவு செலவானாலும் என்ன கலங்க. ஓகே, ஐ வில் பே தி கேஷ். கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன்? கண்டிப்பா சார். Thank you. சாரி சார். சாரி சாரி. கேரு. பாருமா, உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. என் உயிரை கொடுத்தா அவங்களை காப்பாத்துறேன். பணம் என்னமா இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். மனுஷன் தான் முக்கியம். கவலைப்படாத. ஒரு நிமிஷம். உங்க அப்பா பேரு? ராமூர்த்தி. உங்க அப்பா விஷயமா ஐஜி கிட்ட பேச வேண்டியிருக்கு. அதுக்கு டீடைல்ஸ் வேணும். இங்க இருங்க. அம்மா, அங்க. ஹலோ, யாரு? பிஏவா? நான் பெருமாள் பேசுறேன். சார் இருக்காரா? நான் சார் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இருக்காரா? கொடுங்க. ஹலோ பாஸ். எப்படி இருக்க? எவ்வளோ கேஸ்? பரவாயில்லையே. ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் ஒரு சின்ன சீட்டிங் கேஸ். பேரு ராமூர்த்தி. பாவம், அவங்க பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்படி? இந்த நம்பரா? கொடுக்குறேன். 420268. எப்படி பேசுறீங்களா? இங்கே நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். தேங்க்யூ. டோன்ட் வரி, உங்க அப்பா ரிலீஸ் ஆயிடுவார். உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் நடந்துடும். என்னங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஏன் எனக்கு இவ்வளவு உதவி செய்றீங்கறதும் புரியல. இது பாருங்க, எனக்கு ஆஸ்தி பாஸ்தி எதுவும் கிடையாது. உங்க பணத்தெல்லாம் என்னால திருப்பி தர முடியாது. ஆனா நீங்க ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கடனை தீர்த்துருவேன். நீங்க செஞ்ச உதவி எல்லாம் கனவு மாதிரி கண்ணிலே. இங்க பார், நான் செஞ்ச உதவிக்காக நான் சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சிட்டா அது நிஜமாகும். இல்லன்னா நீ பயந்த மாதிரி கனவாயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு தேவையான உங்க அப்பா அம்மாவுடைய உயிரை உனக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு நீ எனக்கு தர வேண்டியது பணம் இல்லை, எனக்கு தேவையான வாழ்க்கைய. அவங்கள நான் காப்பாத்தணும்னா எனக்கு நீ வேணும். என் கூட என் ஊருக்கு வரணும். வாழ்நாளெல்லாம் என் கூடவே இருந்து என்னை சந்தோஷப்படுத்தணும். யோசனை பண்ணு, 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 யோசனை பண்ணு. யோசிச்சேன், நல்லா யோசிச்சேன்.
என் வாழ்க்கை அழிஞ்சாதா என் பெத்தவங்களோட வாழ்க்கை நிலைக்கும். என் நினைப்பெல்லாம் எங்க அம்மா பிழைக்கணும், எங்க அப்பா வெளியே வரணுங்கிறத தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இந்த ஊருக்கு புறப்பட்டு வந்தேன். அம்மா மீனா, அம்மா என்னமாமா? உங்க அப்பா அந்த பெருமாள் ஜெயில இருந்து விடுதலை பண்ணலையா? பண்ணியா? 3 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்களாம். வேலூர் ஜெயில இருக்காராம். என்னது 3 வருஷம் ஜெயில் தண்டனையா? அப்படின்னா அந்த பெருமாள் நம்ம கிட்ட சொன்னது? அவன் மோசக்காரம்மா, வேணும்னே நம்மள எல்லாம் ஏமாத்திருக்கான். அப்ப அம்மா அம்மா எப்படி இருக்காங்க? நான் போய் பார்க்கலம்மா. வாங்க மாமா போய் பார்க்கலாம். என்னம்மா இது? பெத்த தாயை ஹாஸ்பிடல்ல சேர்த்து இத்தனை மாசத்துக்கு அப்புறம் வந்து பாக்குறது? அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்கம்மா. அந்த பெரிய மனிதன் சொன்னதால சேர்த்துக்கிட்டோம். பொழுது ஒழிஞ்சு பார்த்தா ஆளை காணோம், பணமும் கட்டல. உங்க அம்மா செத்து போன விஷயத்தை அவருக்கு போன் பண்ணி சொன்னோம். ஆனா அவருக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. வேற வழி இல்லாம பணத்தை கவர்மெண்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணோமா. எங்க அம்மா முகத்தை கடைசியா ஒரு தடவை கூட பார்க்க முடியாம செஞ்சுட்டியடா. நீ மனுஷனே இல்ல, நீ மனுஷனே இல்லடா. உங்க அம்மாவுடைய வைத்திய செலவு பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அண்ணா இறுதி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லலையே. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? இவங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்றேன், இவங்க அப்பா விடுதலை பண்ண வைக்கிறேன்னு சொல்லி தானே மீனாவை கூட்டிட்டு போனேன். இப்ப எதுக்குடா இப்படி சொல்ற? உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவன் கூட ஏன் வந்த சொல்லு. நீங்க இருங்க. ஏமா இங்க வா. ஏண்டி உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். என்னுடைய உப்பை தின்னுட்டு அவங்க பக்கம் சேர்த்துட்டேன். அப்பா அம்மாவோட வாழ்க்கையை பணையமா வச்சு இந்த பொண்ணை ஏமாத்துனதான் நீ செஞ்ச உதவியா? கசாப்பு கடைக்காரனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? டேய் என்னடா இவர் வீட்டு பொண்ணை கடத்திட்டு வந்தது இல்லாம ரொம்ப அதிகமா பேசுற? இன்ஸ்பெக்டர், அவர் ஒண்ணு என்ன கடத்திட்டு வரல, நான் தான் அவர் கூட வந்தேன். என்ன ஏமாத்தினது அவரு. என்னோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைச்சது அவர்தான். அவருக்கு என் மேல எந்த உரிமையும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. மரியாதையா வந்து கார்ல ஏறு, இல்ல நடக்கிறது வேற. இவ வரமாட்டா. உங்க எல்லாரையும் மீறி என் உயிரை காப்பாத்தினா இவளை இப்ப உங்ககிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. போயிடுங்க, மரியாதையா போயிடுங்க, இல்ல தொலைச்சிருவேன். வாங்க சார். இத பாருங்க, அந்த பொண்ணு ரிவர்ஸ் ஆயிட்டா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. இது பப்ளிக்கா டீல் செய்யற விஷயமும் இல்ல. ஒரு 2 நாள் போனா எல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறமா நானே ஒரு ஐடியா பண்ணி அந்த பொண்ணை உங்ககிட்ட கொண்டு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க? எங்க வேணாலும் போய் ஒளிஞ்சுக்க, உங்களை அழிக்காம விட மாட்டேன். உனக்கு பயந்துட்டு எங்கேயும் ஓடி ஒளியிற கோழை இல்லனா. நான் எந்த ஊர்ல பிறந்தனோ அங்கேயும் உன் கண் முன்னாடியே வாழ்ந்து காட்டுவேன். சந்தோஷமா வாழ்வேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க போடா. நான் எங்க இருந்தாலும் எதுலயும் தோத்ததில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும்டா. போடா போடா போ. அவன் சொன்ன மாதிரி உன்னுடைய வாழ்க்கை கூண்டுக்குள்ளாக்கப்பட்ட கிளி மாதிரி ஆயிடக்கூடாது. நான் உன் நெத்தியில வைக்கிற குங்குமத்தோட நீ என்னன்னைக்கும் ஆனந்தமா வாழணும். மச்சான் அவனை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அது என் பர்சனல், உனக்கு அனாவசியம். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. மச்சான் இனியும் சத்யாவை வீட்டுல வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. நாளைக்கே அவ கல்யாணத்தை சமயபுரத்துல வச்சு முடிச்சிடணும். கண்டிப்பா முடிச்சிடணும் மச்சான். இங்க பார், சமயபுரத்தில் முடிப்பிய வடபழனியில் முடிப்பிய எனக்கு தெரியாது. ஆனா கல்யாணத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உன் ஆஸ்தி எல்லாம் என் பையன் பேருக்கு மாத்திடணும். மச்சான் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பண விஷயத்துல நான் யாரும் நம்புறதா இல்ல. பந்தம் பாசம் எல்லாம் வெறும் பணத்துக்காக தானே மச்சான்? நிறுத்து மச்சான். படகுக்காரன் கூட உன் பொண்ணு தெரிஞ்சு கெட்டு போன தெரிஞ்சும் என் பையனை கொடுக்க ஏன் ஒத்துக்கிட்ட? பணம். நான் சொல்ற மாதிரி நீ கேட்டு நடக்கலன்னா உன் பொண்ணு என் பையன் கூடவன் தெரிஞ்சு கெட்டு போனான்னு ஊரெல்லாம் சொல்லிடுவேன். நீ மனுஷ மாதிரியே பேசுற. மனசாட்சிக்கு அர்த்தமே தெரியாத மிருகண்டா நீ. உன்கிட்ட எப்படி பேசுறது? இங்க பார், உன் பொண்ண என் பையனுக்கு கட்டி கொடுக்கல, நீயும் உன் தாத்தா மாதிரியே குடும்பத்தோட விஷம் குடிச்சு செத்து போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. என்ன மச்சான்? ஞாபகம் வச்சுக்க.